ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த நாளிலும் கூட நாம் யோவான் 10வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்பா உம்முடைய வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவீராக. நீரே நல்ல மெய்ப்பனாய் இருந்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். அப்பா உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே சென்று கிரியை செய்ய நீர் உதவி செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் 10வது அதிகாரம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த யோவான் 10வது அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். ஐ எம் த டோர் ஆஃப் த ஷீப், த குட் ஷெப்பர்ட். ஆடுகளுக்கு நானே வாசலும் நல்ல மெய்ப்பனுமாய் இருக்கிறேன் என்கின்ற தலைப்பை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 42 வசனங்கள் உள்ளது. அதை நான் 2 பிரிவாய் நான் பிரிக்கிறேன். 1லிருந்து 21வது வசனம் வரைக்கும் ஷெப்பர்டிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அனலைசிங் த ரிலேஷன்ஷிப். மெய்ப்பர்த்துவம் என்பது ஆடுகளை பகுத்தறிந்து உறவை பலப்படுத்துவதில் துவங்குகிறது. 22லிருந்து 42 வரைக்கும் கண்டினியூ டு ஷெப்பர்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டீஸ். கடுமையான சூழ்நிலையிலும் கூட மெய்ப்பர்த்துவத்தை நாம் விட்டுவிடக்கூடாது என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனங்களுக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக இன்றைக்கு இந்த யோவான் 10வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நான் துவங்குகிறேன். அதை நான் வாசிக்கிறேன். வேறு சிலர் இவைகளை பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடனுடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமா என்றார்கள். இந்த வசனம் எதோடு ஒப்பிடப்படுகிறது என்றால் யோவான் 9வது அதிகாரத்தோடு ஒப்பிட்டு நாம் பார்க்க முடியும். இங்கு நமக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிறவி குருடனுடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறார். இந்த அற்புதம் எதை எடுத்து காட்டுகிறது என்றால் மேசியாவுடைய அற்புதமாய் கருதப்படுகிறது. யூதர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா சில முறைமைகள் இருந்தது. அந்த யூதர்கள் சில அற்புதங்களை மேசியா மாத்திரமே செய்ய முடியும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே உலகத்திற்கு வந்த மேசியா என்பதை விளங்க செய்யும்படிக்கு இந்த யோவான் 9வது அதிகாரத்தில் அந்த பிறவி குருடனுடைய கண்களை திறந்து ஆண்டவர் அவனுக்கு பார்வையை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் இன்னும் இங்க பார்த்தீங்கன்னா அவர் மேசியாவாய் மாத்திரம் மேசியா மாத்திரம் அல்ல, நான் நல்ல மெய்ப்பனாகவும் நான் இருக்கிறேன் என்பதை இன்றைக்கு யோவான் 10வது அதிகாரத்தில் நம்மோடு கூட அவர் பேச போகிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருந்து தன்னுடைய ஆடுகளை பராமரிக்கிறார், எப்படி நல்ல மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார் என்கின்ற அநேக காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் வாசிக்க கேட்போம். முதல் 1ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அதை சொன்னவர்களின் கருத்தை அறியவில்லை. ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். அப்ப ஆண்டவர் நான் சொல்றார், நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், நானே நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறேன். நான் ஆட்டு தொழுவத்தின் வாசல் வழியாய் பிரவேசியாமல், ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆட்டு தொழுவம் இருக்குமானால் அந்த என்ட்ரன்ஸ் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஒரு நல்ல மெய்ப்பனாய் அவன் இருப்பான். வேறு வழியாய், அதாவது பின்புறமாக வருகிறவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் இருப்பான் என்றால் ஒரு கொள்ளைக்காரனாய், அதாவது திருடுகிறவனாய் அவன் காணப்படுவான் என்பதை ஆண்டவர் இங்கு சொல்கிறாரு. இங்கு ஆண்டவர் இன்னொரு
மனிதனை பற்றியும் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசல் காக்கிறவன். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா யூதர்கள் முறைமையின்படி வந்து இந்த ஆடுகள்லாம் வைத்திருப்பாங்க. அப்போது அவங்க கிட்ட குறைவான ஆடு இருக்குன்னா 2-3 குடும்பங்கள்லாம் சேர்ந்து அந்த ஆட்டை பராமரிக்கிறதுக்கு ஒரு தொழுவத்தை கட்டி ஒரு மெய்ப்பனை வந்து அவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க. அது மாத்திரமல்ல, வாசல் காக்கிற ஒரு மனுஷனையும் வந்து ஆயத்தப்படுத்துவாங்க. அப்போ அந்த கேட் கீப்பர்னு சொல்லுவாங்க. அந்த வாசல் காக்கிறவன் வந்து யாருக்கு அந்த மந்தையை திறப்பான் என்றால் மெய்ப்பனுக்கு மாத்திரமே அந்த மந்தையை வந்து திறந்து விடுவான். வேற எந்த மனிதர்கள் வந்தாலும் அந்த வாசல் காக்கிறவன் வந்து அந்த கதவை திறக்க மாட்டான். அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான் என்று. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த கேட் கீப்பர் வந்து அந்த ஆடுகளின் மேய்ப்பனுக்கு மாத்திரமே அந்த கதவை திறப்பான். இந்த ஆடுகள் என்ன பண்ணுமாம்? ஆடுகள் அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். எப்படி பரலோக தந்தை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு நியமித்தாரோ, இன்றைக்கு அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை பராமரிக்கிற தெய்வனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம் என்றால் இந்த மேய்ப்பனானவன் அவனுடைய ஆடுகளுடைய நிலைமையை அவன் அறிந்திருக்கிறான். ஒவ்வொரு ஆட்டையும் வந்து பெயர் சொல்லி கூப்பிடுவானாம். அது மாத்திரமல்ல, நம்ம பொதுவாக நம்ம பார்ப்போம், ஆடுகள் வந்து மேய்க்கிறாங்கன்னா அந்த ஆடுகளெல்லாம் முன்னாடி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடு மேய்க்கிறவங்க பின்னாடி ஒரு கொம்பியோ இல்லை அந்த கோலோ வைத்து கொண்டு அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு போவாங்க. ஆனால் இங்கு 4வது வசனம் வந்து வித்தியாசமாய் போடப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த மெய்ப்பன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் வந்து நம்மை விசாரித்து அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய சத்தத்தை நாம் அறிந்திருப்போம் என்றால் நாம் பயப்படாமல் அவர் நமக்கு முன்பாக செல்லும் போது அவருக்கு பின்பாக அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஆடுகளாய் நாம் இருக்கிறோம் என்று. ஹல்லேலூயா. அப்போ இந்த நல்ல மெய்ப்பன் என்ன பண்றானா, முன்பாக கடந்து போகிறான். பின்பாக ஆடுகள் வந்து அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே செல்லுகிறது. இந்த ஆடுகளை குறித்த ஒரு சின்ன இந்த ஆடுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அநேக காரியங்கள் வந்து போடப்பட்டிருந்தது. இந்த ஆடுகள் வந்து நல்ல மெமரி பவர் கொண்டதா இருக்கிறதாம். கிட்டத்தட்ட வந்து 50 முகங்களை வந்து அது வந்து ரிகக்னைஸ் பண்ணுமா, தெரிந்து கொண்டு அது வைத்து கொள்ளுமா. அப்போ ஒரு ஆடு வந்து ஒரு மனுஷனுடைய முகத்தை குறைந்தது 2 வருடம் ஆவது ஒரு தடவை பார்த்தாலே அது ஞாபகம் வைத்து கொள்ளுமா. அதுக்கு ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஐசைட்டும் இருக்குமா. 360 டிகிரி அளவுக்கு வந்து அதோடைய கண்கள் வந்து அது சுற்றி அது பார்க்கிற கண்களாக இருக்கிறதா. தன்னுடைய தலையை திருப்பாமையே ஒரே இடத்துலையே இருந்து பின்பாக சைடில் என்ன நடக்குது என்பதை கூட அறிந்து கொள்ளுமா. அது மாத்திரமல்ல, அது வந்து தன்னுடைய மேய்ப்பனை பார்த்தவுடன் ஒரு சந்தோஷமான ஒரு சத்தத்தையும் அது கொடுக்குமா. அது மாத்திரமல்ல, அதுக்கும் எப்படி மனிதர்களை போல வந்து நிறைய எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்துமா. அழுவுகிறது, சிரிக்கிற காரியங்கள், ஒரு பயம், அது மாத்திரமல்ல ஒரு திகிலான ஒரு படபடப்பான சூழ்நிலை வரும்போது அது எல்லா எமோஷன்ஸையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறதாம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது வந்து அந்த ஆடுகள் அந்த மெய்ப்பனோடு வந்து இன்டராக்ட் பண்ணுதுன்னா வந்து அந்த மெய்ப்பனை அறிந்து அந்த மெய்ப்பனோடு கூட வந்து அது வளருமா. அந்த மெய்ப்பன் சத்தத்திற்கு செவி சாய்க்குமா. அந்த மெய்ப்பனோடு கூட எப்படி நம்ம வீடுகளெல்லாம் நம்ம நாய்க்குட்டி வளர்க்குறோன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போதே அது அழகாய் ஓடி வந்து நம்முடைய கால்களை சுற்றி சுற்றி வருமோ, அதுபோல் இந்த ஆடுகள் வந்து அன்பு நிறைந்ததாய் தன்னுடைய மெய்ப்பன் அண்டையே அது சுற்றி திரியுமாம்.
ஹல்லேலூயா. அது மனிதர்களுடைய முகத்தை அவ்வளோ சீக்கிரம் மறந்து விடாதாம். அது மாத்திரமல்ல, குரல்களையும் அது மறந்து விடாதாம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு அந்நியனுடைய சத்தத்தை கேட்கிறதாய் இருந்தால் அது உடனே என்ன பண்ணுமா, ஓடி போய்விடுமா. இது என்னுடைய மேய்ப்பர் சத்தம் கிடையாது, இது யாரோ என்னை வந்து அழிக்கும்படிக்கு, என்னை திருடி கொண்டு போகும்படிக்கு இந்த மனிதன் வந்திருக்கிறான் என்று அந்த ஆடுகள் ஓடிவிடுமாம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த ஆடுகள் எனக்கு மாத்திரமே செவி கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக நாம் செல்லலாம். 7 11 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னே வந்திருந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இங்கு ஆண்டவர் வந்து தெளிவாய் அந்த உவமையை விளக்கி சொல்லிவிட்டார். அதாவது 6வது வசனம் வரைக்கும் அவர் எதிர்மறையாய் பேசி கொண்டிருந்தார். காரணம் வந்து அங்கு பரிசேயர் மற்றும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத யூத மக்கள் வந்து இருந்தார்கள். அதனால மறைமுகமாய் இந்த உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஆனாலும் கூட இந்த பரிசேயர்களெல்லாம் அறிந்து கொள்ள முடியாதபடியினால் இங்கு ஆண்டவர் அழகாய் விளக்கமாய் அதை சொல்லிவிட்டார். ஆண்டவர் மீண்டுமாக சொல்றார், நிச்சயமாக நான் தான் நல்ல மேய்ப்பன், நானே ஆடுகளுக்கு வாசலாயும் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இதற்கு முன்பாக என்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டு என்னுடைய நாமத்தை வந்து அவர்கள் சொல்லிக்கொண்டு ஆடுகளை போல என்னை போல வந்து ஓநாய்களாய் வந்து ஆடுகளின் மத்தியில் அநேகர் வந்து கொள்ளைக்காரராய் திருடர்களாக தான் வந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நானும் பார்த்தீங்கன்னா அவைகளுக்கு ஜீவனை கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் வந்து எதை குறிப்பிடுகிறார் என்றால், நானே வாசல், என் வழியாய் வந்தால் மாத்திரமே அவன் ரட்சிக்கப்படுவான். நம்ம எல்லோரும் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? பிதாவாகிய தேவனோடு நம்ம நேரடியாக நம்ம கனெக்ட் ஆனோமான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் நாம் ரட்சிக்கப்பட்டு பிதாவாகிய தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம். நமக்கு தெரியும், பழைய ஏற்பாடு காலத்தில் பிதாவாகிய தேவன் கிட்ட நம்ம வந்து பிரவேசிக்கவே முடியாது. அவர் வந்து மிகவும் பரிசுத்தமானவர், அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் இருந்தார். யூத மக்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரம் இல்லை, அந்த ஆலயத்திற்குள்ளே கூட அவங்க பிரவேசிக்க முடியாது. ஆண் மக்கள்லாம் வெளியே தான் இருக்க முடியும். பிரதான ஆசாரியன் மாத்திரமே வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த கிருபாசன அண்டையில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் பிரவேசிக்க முடியும். ஆனாலும் கூட ஆண்டவர் வந்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கொடுத்து பாவிகளாகிய நமக்காக அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த பிறகு அந்த நடுவில் இருந்த அந்த திரைச்சீலை 2ஆய் கிழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிதாவோடு நாம் நேரடியாக ஒப்புரவாக பிதாவை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படிக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டு நாம் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த ரட்சிப்பை வந்து நம்ம மற்றவங்களிடத்திலும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார் அந்த 9வது வசனம் மூலமாக, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் மாத்திரமே வழி, அவர் மூலமாக தான் நம்ம பரலோகத்திற்கு நம்ம போக முடியும். ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை நம்ம ஆண்டவர் அறியாம நம்ம பரலோகத்துக்குள்ள நம்ம போக முடியாது. அந்த வாசல்ல போய் நம்ம நின்றா கூட வந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட் அவங்க பார்ப்பாங்க. அந்த ஜீவ புஸ்தகத்தில் பார்க்கும்போது நம்மளுடைய பெயர் இருக்காது. அது மாத்திரம் அல்ல, நம்ம ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தால் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகவே முடியாது. இந்த நேரத்தில் கூட நான் ஒரு
ஒரு சின்ன ஒரு கதை போல் நான் ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். அநேகர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் என்ன பண்ணாங்களா, மரித்து போய் பரலோகத்திற்கு அந்த வாசலில் போய் நின்றாங்களாம். அப்போ அங்கே இருக்கிற அந்த தேவ தூதர் பேர்களெல்லாம் பார்த்து ஒன்றுமே இல்லையே என்னும்போது அவங்க கிட்ட நிறைய ஃபைல்ஸ் வச்சுருந்தாங்களா. அப்போது அவங்க காமிச்சாங்களா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, நான் இவ்வளோ நற்காரியங்களை நான் செய்திருக்கிறேன், இவ்வளோ நான் சர்ச்சுக்கு நான் காணிக்க கொடுத்தேன், நான் இவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செய்தன்ட்டு அநேக காரியங்களை செய்ததெல்லாம் அந்த ஃபைலில் அவங்க வைத்து கொண்டு இருந்தாங்களாம். ஆனால் அந்த தேவ தூதர் சொன்னார், ஆனால் நீங்கள் இயேசு என்ற ஒருவரை அறிந்து கொள்ளவே இல்லையே, நீங்கள் ரட்சிக்கப்படவே இல்லையே, இயேசு என்ற நாமத்தை நீங்கள் உச்சரிக்கவே இல்லையே, அதனால நீங்கள் பரலோகத்துக்குள்ளே நீங்கள் நுழைய முடியாது, உங்களுக்கு என்று ஆயத்த பண்ணின இடத்திற்கு நீங்கள் போங்க என்று அவர்களை புறமான வாசலில் கொண்டு போய் விட்டார்களாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அநேக காரியங்களை இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம், அநேக படிப்பை நம்ம படிக்கலாம், அநேக வேலைக்கு போய் நம்ம நல்லா சம்பாதிக்கலாம், இல்லை அநேக தான தர்மங்களை நம்ம பண்ணலாம். எது பண்ணாலும் இவைகளெல்லாம் நம்மை பரலோகத்திற்கு சேர்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு நம்ம ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவராகிய இயேசு என்ற நாமத்தை நம்ம உச்சரிக்கும் போது, நம்ம மனசார நம்ம விசுவாசிக்கும் போது தான் ஆண்டவர் நம்மளுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் அவர் எழுதுவார். ஹல்லேலூயா. நாம் பரலோகத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். அடுத்தது அந்த 9வது வசனத்துடைய 2வது பகுதி சொல்லுகிறது, அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதற்கு முன்பாக நீங்க நல்ல மேய்ப்பனை போல அநேகரை நீங்க பார்த்திருக்கலாம், அவங்களாம் உங்களை அழிப்பதற்காகவோ இல்லை என்னை விட்டு பிரித்து செல்லும்படிக்கு கள்ள உபதேசங்களை கொடுத்த நபர்களாய் தான் இருந்தாங்க. கள்ள காரியங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள உபதேசங்களை கொடுத்து என்னுடைய அன்பை விட்டு அவங்க பிரித்துட்டாங்க. ஆனால் நானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன், என் வழியாய் நீங்க பிரவேசிக்கும் போது உன்னுடைய உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள் என்று. அது என்ன ஆண்டவரே அந்த மேய்ச்சல் என்று நம்ம பார்க்கும் போது நமக்கு தெரியும். சங்கீதம் 23வது அதிகாரத்தில் கூட ஆண்டவர் சொல்வார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று. அப்போ நம்மளுடைய ஆத்துமா ஒரு மேய்ச்சலை காண வேண்டும் என்றால் அது நல்ல மேய்ப்பனால மாத்திரம்தான் கூட முடியும். ஹல்லேலூயா. அவர் விடாய்ந்த ஆத்துமாவை சம்பூரணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய ஆத்துமா ரொம்ப மெலிந்த நிலைமையில, அதாவது நான் பிசிக்கலாக சொல்ல ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன், ரொம்ப விடாய்ந்து போய் அந்த ஆத்துமாவுக்கு தேவையான ஒரு போஷாக்கு கிடைக்கலன்னா நம்ம நல்ல மேய்ப்பராகிய ஆண்டவர் அண்டையில் போனால் அவருடைய வசனத்தினால நம்மை பூரிப்பாக்கி திருப்தியாக்கி நம்மை அவர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம உதாரணத்துக்கு இந்த ஆடுகளையே எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆடுகள் தன்னுடைய நல்ல மேய்ப்பன் கிட்ட போனா மாத்திரமே அதற்கு சரியான உணவு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, ஒருவேளை அந்த ஆடுகளுக்கு அடிபட்டு இருக்கலாம், காயம் அதிகமாக இருக்கலாம், அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் அந்த காயத்தை எப்படி கட்ட வேண்டும், எப்படி அந்த காயத்தை குணப்படுத்த முடியும் என்று அந்த மேய்ப்பனுக்கு மாத்திரமே தெரியும். ஹல்லேலூயா. அந்த மேய்ப்பன் மாத்திரமே அந்த ஆடுகளை பராமரிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நல்ல மேய்ப்பனாய் இருந்து அனுதினமும் அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆடுகளை போல அநேக நேரங்களில் ஏசாயா 53:6 வசனம் சொல்லுகிறபடி நம்ம ஆடுகளை போல அநேக நேரத்தில் வழி தப்பி திரிந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனாலும் கூட நம்முடைய ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. ஹல்லேலூயா. அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக வாதிக்கப்பட்டு அவர் நமக்காக நம்மளுடைய பாடுகளை துக்கங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒருபோதும் நம்ம மறக்க கூடாது. நமக்கு ஒரு கஷ்டம் வருது என்றால் நம்ம உடனே நம்ம நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவர் கிட்ட தான் நம்ம திரும்ப வேண்டும். ஒருவேளை மேய்ப்பனுடைய சத்தம் போல நமக்கு கேட்கப்படலாம், வேற யாராச்சும் மேய்ப்பனை போல ஏமாற்றும்படிக்கு மேய்ப்பன் குரல்ல பேசின, ஆனாலும் கூட ஆடுகளாகிய நமக்கு மேய்ப்பனுடைய சத்தத்தை பகுந்தறித்து நம்ம வைத்துக் கொள்ளணும். எது உண்மையான சத்தம் என்பதை நம்ம ஆவியில உணர்ந்தவர்களாய் காணப்படணும். ஏன்னா நம்ம கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
எங்கு பார்த்தாலும் அநேக கள்ள உபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறது. நாங்களும் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அநேகர் ஆண்டவரை விற்று பிரிக்கும்படிக்கு கள்ள உபதேசங்களை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இதில் நமக்கு தெரிய வேண்டும் எது உண்மையான மெய்ப்பனுடைய சத்தம் என்று. ஹல்லேலூயா. அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை நாம் பின்பற்றும் போது தான் நம்ம மேய்ச்சலை நம்ம கண்டடைய முடியும். ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய மெய்ப்பத்துவத்தை விட்டு நம்ம பின்மாற்றத்தில் நம்ம போயிட்டோம்னா நம்மளுடைய ஆத்துமா மெய்ப்பர்த்துவத்தை, அதாவது ஒரு நல்ல ஒரு போஷாக்கை காண முடியாது. இன்றைக்கு நாமும் கூட ஒருவேளை நம்ம செல் குரூப் சிஸ்டம்ல நம்மளுடைய சபை இருப்பதனால நம்ம மெய்ப்பர்களாக இருக்கலாம். நம்மளுடைய ஜெபக்குழு பிள்ளைகளுக்கு நம்ம செல் லீடர் ஆகிய நாம் நம்ம ஒரு மெய்ப்பராக நம்ம இன்றைக்கு இருக்கிறோமா, அவர்களை ஜீவ பாதையில் நம்ம நடத்துகிறோமா என்பதை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம அந்த மெய்ப்பர்த்துவத்தில் நம்ம நிற்கலை என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை மாற்றிக்கொள்ள சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சரியாய் அவர்களை நாம் போஷித்து நடத்தும் போதுதான் அவர்களும் நித்திய ஜீவனை பெற முடியும். ஒரு நித்தியத்துக்கு ஏதுவாய் அவர்களை வழி நடத்த முடியும் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது 10:11 ஆண்டவர் சொல்றாரு, திருடன் எதற்காக வருகிறான் என்றால் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ ஜீவனை உண்டாயிருக்கவும் அதை பரிபூரணப்படுத்தவும் அவர் வருகிறார். ஹல்லேலூயா. நான் சொன்னது போல ஏசாயா 53:6 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவர் நமக்காக அவர் எல்லா ஆக்கினையும் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனை பெற்றிருக்கிற நாம் அந்த பரிபூரணத்தை, அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் நல்ல மெய்ப்பனை நாம் கண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது 12 21 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். நம்ம இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் இன்னும் ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை இந்த ஆட்டு தொழுவத்திற்கு மெய்ப்பனாய் இராத ஒரு கூலி ஆனவன், அதாவது காசு கொடுத்து ஒரு பர்சனை ஹையர் பண்றாங்க அந்த ஆடுகளை பார்த்து கொள்ளும்படிக்கு ஒரு கூலி ஆனவன் இருக்கிறான் என்றால் அந்த மனிதன் எப்படி நடந்து கொள்வான்? உண்மையான மெய்ப்பன் தான் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறான். அந்த ஆட்டினுடைய நிலைமையை அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை காசு கொடுத்து கொஞ்ச நேரம் இந்த ஆடுகள் இந்த மந்தையை பார்த்து கொள்ளுங்கன்ட்டு அந்த மனுஷனை அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மனுஷன் அந்த ஆடுகளுக்கு ஒரு ஆபத்து வருது, ஒரு ஓநாய் வருது என்றால் என்ன பண்ணுவான்னா உடனே தன்னுடைய ஜீவனை பாதுகாத்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு விட்டு ஓடி போகிறான். ஹல்லேலூயா. கூலியானவன் அவனுடைய வேலைக்காக மாத்திரமே அந்த ஆடுகளை பார்த்து கொள்றான். ஆனால் அந்த ஆடுகளை குறித்த எந்த கவலையும் அவனுக்கு இருக்காது. ஆனால் உண்மையான மெய்ப்பனாய் இருந்தான் அந்த ஆட்டை பராமரிக்கும்படிக்கு தன்னுடைய ஜீவனையே அவன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், பழைய ஏற்பாடு காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா தாவீதை எடுத்துப்போமே. தாவீது சிறு வயதிலிருந்தே ஒரு நல்ல மெய்ப்பனாய் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு தடவை அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை சிங்கம் வருகிறது, இன்னொரு விசை பார்த்தீங்கன்னா கரடி வருகிறது. ஆனாலும் கூட அவனுடைய ஜீவன் என்று கூட பாராமல் அவனுடைய கையில் இருந்த அந்த கோலை வைத்து கொண்டு அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் அந்த அந்த எதிரிகளின் கிட்ட இருந்து பறிக்கும்படிக்கு அவன் தன்னுடைய ஜீவன் என்று பாராமல் போராடி அந்த ஆட்டுக்குட்டியை அதன் வாயிலிருந்து மீட்டுக் கொள்கிறான். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை காட்டிலும் பிரதான மெய்ப்பனாய் இருந்து பிசாசானவன் நம்மை விழுங்கும்படிக்கு வகை தேடும் போதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ தடவை நம்மையும் கூட படுகுழியில இருந்து நம்மை தூக்கி விடுவித்து இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படிக்கு அவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கு ஆண்டவர் சொல்றார், நான் எப்படி பிதாவை அறிந்திருக்கிறேனோ பிதா எப்படி என்னை அறிந்திருக்கிறாரோ அதே போல நான் ஆடுகளையும் அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மளுடைய சூழ்நிலை தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஹல்லேலூயா. ஆடுகள் எந்த வழியில் போகுது, எந்த டைரக்ஷனில் போகுது, அதுக்கு பசிக்குதா, இல்லை அதுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறதா, இல்லை அது எந்த பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கிறது என்பது எல்லாமே தெரியும். இன்றைக்கு நம்மளுடைய சூழ்நிலையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால நம்ம எதை குறித்தும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய நல்ல மெய்ப்பன் அண்டையில் நம்ம கிட்டி சேர்ந்தால் மாத்திரம் போதும், அவருடைய மந்தைக்குள்ளே நம்ம இருந்தால் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. நம்ம அவரை விட்டு
விலகாம அவருடைய பராமரிப்புக்குள்ளவே நம்ம இருந்தாலே ஆண்டவர் வந்து நம்மை அமர்ந்த தண்ணீராண்டையில் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. நம்ம எதை குறித்தும் நம்ம வந்து சோர்ந்து போகாமல் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போகும்போது அது நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. இங்கு வந்து தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆக்கும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த யூதர்களுக்கு மாத்திரம் ரட்சிப்பு அல்ல, இந்த யூதர்களை தவிர என்னை அறியாத புறஜாதியான மக்களும் உண்டு, அவர்களும் எனக்கு செவி கொடுக்கும் காலம் வரும். ஹல்லேலூயா. அவர்கள் செவி கொடுக்கும் போது இந்த ஆடுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அவைகளுக்கெல்லாம் நான் ஒரே மெய்ப்பனாய் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த யூதர்களுக்காக தான் அவர் சென்றார். ஆனால் இந்த யூதர்கள் வந்து அங்கே இருக்கிற அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொண்டாராம்னு பார்த்தா இல்லை, கொஞ்சம் பேர் தான் ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரட்சிக்கப்படாத எத்தனையோ யூதர்கள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. மேசியாவே வாரும் என்று அந்த எருசலேமில் அழுகையின் சுவரில் முட்டிக்கொண்டு அழுகிற அநேக ரட்சிக்கப்படாத யூதர்கள் உண்டு. ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல, இன்னும் என்னை பற்றி அறியாத அநேக ஆடுகள் வந்து வெளியே சிதறி இருக்கிறது. ஹல்லேலூயா. நாமும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரட்சிக்கப்படாத ஆடுகளாய் தான் நம்ம இருந்தோம், புறஜாதியாய் தான் இருந்தோம். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நாம் அவரை தேடி போகல, அவரே நம்மை தேடி வந்தார். நமக்கு தெரியும் இந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வாசிக்க வேண்டாம், நம்ம அப்படியே சொல்கிறேன். நம்ம மத்தேயு 18வது அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். லூக்கா 15வது அதிகாரத்திலையும் எப்படி அந்த தொலைந்த ஒரு ஆட்டிற்காக நல்ல மெய்ப்பன் ஆனவர் என்ன பண்ணுறாரு, 100 ஆடுகளை வைத்திருக்கிற அந்த மெய்ப்பன் ஒரு ஆடு தன்னுடைய மந்தையை விற்று பிரிந்த உடனே அந்த 99 ஆடுகளை வந்து அவருடைய தொழுவத்தில் வைத்து விட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக அவர் காடு மலை அந்த வெகு தூரம் போக வேண்டும் என்றெல்லாம் பாராம அவர் ஆபத்திலும் முயற்சி எடுத்து அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து அந்த ஆட்டுக்காய் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிதான் நாமும் தொலைந்து போயிருந்தோம். ஆண்டவரை பற்றி அறியாம வெகு தூரத்துல நம்ம போய் பாவத்துல நம்ம மரிக்கிற சூழ்நிலையில் நம்ம இருந்தோம். படுகுழியில சேற்றில சிக்கி கொண்டிருந்தோம். ஆனாலும் கூட அவரே நல்ல மேய்ப்பனாய் நம்மை தேடி வந்து அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து நம்மை கழுவி அவருடைய இரத்தத்தினால சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி மீண்டுமாக அவருடைய மந்தையில சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப என்றைக்குமே அவருடைய மந்தையில இருக்கும்போது நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கவரிங் உண்டாகுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. அந்த தொழுவத்து நடுவுல மெய்ப்பன் இருக்கும் போது எந்த ஓநாய்க்கள் வந்தாலும் மெய்ப்பன் வந்து அதை சேதப்படுத்த விடமாட்டான். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இது போல வந்து இந்த ஆடுகளுக்கெல்லாம் நித்திய ஜீவன் வந்து உண்டாயிருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை வந்து யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை ஆண்டவர் சொல்றாரு. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு கிறிஸ்துவர்களாகிய அனைவருக்கும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு நாம் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். இதை ஒருவராலும் பிதாவிடத்திலும் இருந்தும் இல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்தும் இந்த நித்திய ஜீவனை பறித்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து அவருடைய கவரிங்குள்ள இருந்தோம்னா நமக்கு என்றைக்குமே ஆண்டவர் ஒரு அடைக்கலத்தை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. அப்ப இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லி கொண்டிருக்கும் போது யூதர்களுக்குள்ள ஒரு மீண்டுமாக ஒரு சலசலப்பு உண்டாகுகிறது, ஒரு பிரிவினை உண்டாகிறது. என்ன இந்த மனுஷன் இப்படி பேசுறாரு, என்னமோ ஜீவனை கொடுக்க வந்தேன்னு சொல்றாரு, நான் தான் ஜீவனை சொல்றாரு, நான் தான் வாசல் என்று சொல்கிறார், என்ன இந்த மனுஷன் பேசுகிறார் என்று அநேக யூதர்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் பிரிவினை உண்டாக்க அவர்கள் பேசுகிறார். அது மாத்திரமல்ல,
இந்த மனுஷன் வந்து பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரனாக இருக்கிறான், இந்த மனுஷனுக்கு யார் செவி கொடுப்பா என்று அநேகர் வந்து ஆண்டவருடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்றைக்கு கூட நாம் வாழ்கிற காலத்தில் கூட நம்ம எத்தனையோ பேருக்கு சுவிசேஷத்தை போய் நாம் சொல்கிறோம். ஆனால் அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை உதாரணப்படுத்தலை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் உதாரணம் படுத்துகிறாங்க. ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்காமல் போகிறாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆடுகளுக்காக நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? இதுவரைக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவில்லை என்றாலும் இனிமேலாவது அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு நம்ம ஒரு நிமிடம் இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். ஆண்டவரே, இதுவரைக்கும் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடாத ஆடுகள் அநேகம் இருக்கிறதப்பா, ஆங்காங்கே சிதறி இருக்கிறது ஆண்டவரே. இனியாவது அந்த ஆடுகள் ஆண்டவரே நல்ல மேய்ப்பனாகிய உம்முடைய சத்தத்தை கேட்டு ரட்சிக்கப்பட ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஒரு நிமிட ஜெபம் நிச்சயமாக இன்னும் ரட்சிக்கப்படாத ஆடுகளை ஆண்டவர் மீண்டுமாக ரட்சித்து அவருடைய மந்தையில் சேர்த்து கொள்வார் என்பதை நாம் விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. இரண்டாவது பகுதிக்கு நம்ம கடந்து போவோம் என்றால் 22 42 வரைக்கும் இரண்டாவது பகுதி தான். அதை நம்ம சிறு சிறு பகுதிகளாய் நாம் வாசிக்கலாம். 22 நம்ம 30வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். இங்க ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கு முன்பாக இந்த யோவான் புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கும் போது எத்தனையோ அற்புத அடையாளங்களை அவர் செய்திருக்கிறார். மேசியா செய்ய வேண்டும் என்கின்ற அற்புதங்களையும் ஆண்டவர் வந்து செய்திருக்கிறார். அந்த பிறவி குருடனுடைய கண்களை போன அதிகாரத்தில் யோவான் 9வது அதிகாரத்தில் அவர் வெளிப்படுத்தினார். நான் தான் மேசியா, உலகத்திற்கு வந்த இரட்சகராய் இருக்கிறேன் என்று எல்லா யூதர்களும் பார்க்கும்படிக்கு பெரிய அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரை பற்றி அறியாத யூதர்கள் வந்து நீங்க தான் மேசியானா எங்களுக்கு சொல்லுங்க, நீங்க தான் கிறிஸ்துவானா எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், நான் எத்தனையோ தடவை நான் சொல்லியும் இருக்கிறேன், நான் அநேக அற்புத அடையாளங்களைனால நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஆனாலும் கூட நீங்க என்னை நம்பாததுனால நீங்க என்னுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க என்னுடைய சத்தத்தை கேட்டு விசுவாசிப்பீர்களானால் நீங்க என்னுடைய மந்தைக்குள்ளாய் சேர்க்கப்படுவீர்கள் என்று இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போமே. நம்ம நிச்சயமாகவே ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கிற மனிதர்களாய் நம்ம இருக்கிறோமா? ஒருவேளை வந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்கக்கூடாதபடிக்கு நம்மளுடைய செவி அடைக்கப்பட்டதாய் இருந்தால் இந்த நாளில் வந்து நம்மளுடைய செவியை நம்ம ஆண்டவருக்கு நேராய் நம்ம திருப்ப வேண்டும். நாம் செவி சாய்த்து ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். நிச்சயமாகவே நம்ம ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது தான் நம்ம ஆண்டவரை நம்ம பின்பற்ற முடியும். ஒருவேளை உலகத்துடைய சத்தத்தை கேட்டு நம்ம பார்ஷியலாக வந்து நம்ம ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்போம் என்றால் முழுமையாய் அவருடைய அழைப்பில் நம்ம நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம முழுமையாக நம்ம அழைப்பில் நிற்க வேண்டும் என்றால் அனுதினமும் அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 மணி நேரமாவது அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்றதை நம்ம கேட்க வேண்டும். ஒருவேளை நம்ம ஃபுல்லாக நம்ம 1 hour உட்கார முடியலனா கூட நம்ம வேலை செய்யும் போது இல்லை நம்ம தியானிக்கும் போது நம்ம எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம பிரைஸ் ஆஃபரிங் படிக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்ட்டு வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுவார். அநேக மெடிடேட் பண்ணுறதுக்கான விதங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தம் நமக்கு அழகாய் தெளிவாய் கேட்கும். ஹல்லேலூயா. நாம் தான் ஆடுகளாக இருக்கிறோம். நம்மளுடைய நல்ல மேய்ப்பனுடைய குரலை நம்ம அழகாய் கேட்க முடியும். ஒருவேளை நம்ம சொல்லலாம் நம்மளுக்கு டைரக்டாக என்னுடைய காதுகளில் கேட்கலையே என்றாலும் ஆண்டவருடைய வசனம் நமக்கு அழகாய் நம்மளுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம உட்கார்ந்து நம்ம வேதத்தை தியானிக்கும் போது ஒரு வசனம் திடீர் என்று நம்மளுக்கு தோன்றும். அது நம்மை பலப்படுத்துகிற வசனமாய், நம்மளுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வசனமாய் அது மாறும். ஹல்லேலூயா. அதனால எப்போதும் அவருடைய வசனத்துக்காக நம்ம காத்திருப்போம். அந்த வார்த்தைகள் தான் நமக்கு நல்ல ஒரு போஷாக்கையும் நல்ல மேய்ச்சலையும் அது கொடுக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் மீண்டுமாக ஆண்டவர் அந்த ப்ராமிஸை உறுதிப்படுத்துகிறாரு. நான் ஆடுகளுக்காய் நித்திய ஜீவனை கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது. பிதாவாகிய தேவன் எல்லோரை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார்.
இந்த வசனங்களை நம்ம பார்க்குறோம். இந்த யூதர்கள் நிமித்தம் மீண்டுமாக ஒரு பிரிவினை வருகிறது. காரணம் என்னவென்றால் 30வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருப்பார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று. அப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த யூதர்கள்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. எப்படி இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இந்த மனுஷனுடைய தாயின் பெயர் மரியாள். இவள் இங்கே தானே இருக்கிறாங்க, இவருடைய சகோதரர்கள்லாம் நம்ம மத்தியில் இருக்கிறாங்களே. ஆனாலும் கூட இந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தேன், நான் பிதாவிடத்திலிருந்து நான் வந்தேன், பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறேன் என்று தேவதூஷணம் சொல்லுகிறாரே. இவர்தான் தேவன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறாரே, இதை எப்படி சொல்ல முடியும்? இவர் தேவதூஷணம் பண்ணுகிறார் என்று கல் எறியும்படிக்கு ஆண்டவரை வகை தேற்றாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவருடைய நேரம் வராததுனால அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எந்த கிரியையினால என்னை கல்லறிய பார்க்கிறீங்க? நான் தேவதூஷணம் பண்ணவில்லையே, நான் அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறேன், பிதாவை நான் விளங்க செய்திருக்கிறேனே, ஆனாலும் கூட நீங்க என்னை நம்பவே இல்லையே, நீங்க எனக்கு செவி சாய்க்கவே இல்லையே என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் இந்த ஜனங்கள் அவரை பிடிக்க வகை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம கடைசி பகுதி 40-41 வாசித்து முடிப்போம். இங்கு பார்த்தீங்கன்னா யோர்தான் முதல்ல ஞானஸ்தானம் கொடுத்த அந்த இடத்திற்கு ஆண்டவர் மீண்டுமாக திரும்பி போகிறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அநேகர் யோவான் சொன்னதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின வார்த்தைகளை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். இங்கே 2 விதமான குரூப்பை நம்ம பார்த்தோம். விசுவாசிக்காத யூதர்களையும் பார்த்தோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு யோவான் சொன்ன சாட்சிகளை குறித்த ஜனங்கள் விசுவாசித்ததை குறித்தும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோம்? உண்மையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோமா? அவர்தான் நல்ல மேய்ப்பன் என்பதை நாம் அறிந்து அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி சாய்க்கிறோமா? இந்த உலகத்தில் அநேக உபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறது. கள்ள உபதேசங்கள் ஆண்டவரை பற்றி பிரிக்கும்படிக்கு அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக பொய்யான தீர்க்க தரிசனங்கள், பொய்யான அற்புத அடையாளங்கள்லாம் கூட நடக்கிறது. ஆனாலும் கூட நம்ம நிச்சயமாக நம்மளுடைய மேய்ப்பனை அறிந்திருக்கிறோம் என்றால், அவருடைய சத்தத்தை நாம் அறிந்து அவருடைய முகத்தை நாம் தேடுவோம் என்றால் உண்மையாய் நாம் காப்பாற்றப்படுவோம். ஹல்லேலூயா. இங்கு ஆண்டவர் சகேரியாவுடைய அதிகாரத்தில் கூட ஆண்டவர் சொல்லுவார், கடைசி காலத்தில் மெய்ப்பனை வெற்றுவேன், மந்தை சிதறி போகும் என்று. இன்றைக்கு அந்த சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்மளுடைய மந்தை சிதறி போகக்கூடாதபடிக்கு ஆடுகளாகிய நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை மாத்திரம் நாம் உற்று நோக்கி அவர்தான் நல்ல மெய்ப்பன் என்று அவருக்கு மாத்திரமே நாம் செவி கொடுக்கும் போது நிச்சயமாய் நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் காப்பாற்றப்படுவோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் நம்மளுடைய நல்ல மெய்ப்பனுக்கு நாம் செவி சாய்க்கும்படிக்கு நாம் அப்படியே எழுந்து நின்று இந்த வேளையில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஒருவேளை இதுவரைக்கும் அவருடைய சத்தத்திற்கு நம்ம செவி சாய்க்கலனா கூட, அவரை விசுவாசிக்கலனா கூட, இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். இனி ஆண்டவரை நல்ல மெய்ப்பனாக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செவி கொடுப்போம், உம்மை மாத்திரமே நாங்கள் பின் செல்வோம். ஆண்டவரே, இனி நாங்கள் எந்த ஒரு ஓநாய்க்கும் எந்த ஒரு ஆண்டவரே பிசாசின் காரியங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுக்காமல் உம்மை மாத்திரமே நாங்கள் பின்பற்று உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் ஆண்டவரே அப்பா பின்பற்றி நாங்கள் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நாங்கள் நடத்தப்படுவோம் என்று நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மோடு இருந்து நமக்காக ஜீவனை விட்ட உண்மையான மெய்ப்பராக இருக்கிறார். ஆண்டவரை புகழ்ந்து ஆண்டவரை நாமத்தை மையப்படுத்தி நம்ம ஆண்டவருக்கு இந்த கால வேலையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும். ஆண்டவரே, எனக்காக ஜீவனையும் கொடுத்து தகப்பனப்பா, எனக்காக ஜீவனை கொடுத்து நீங்கள் எனக்காக மீட்டீரு தகப்பனப்பா. ஆவியானவரே, எங்களோடு கூட இருங்க. ஆவியானவரே, நீ எங்களை வழி நடத்தினே நன்றி அப்பா. எங்களுக்கான ஜீவனை விட்டீங்களே, நமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? இந்த கால வேளையில் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லி இந்த பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே
மூலமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திரர். இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரண என் மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீ சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீர் சிலுவையில் சுமந்தி. இயேசுவே இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். நாம் கண்களை மூடி செபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களுக்காக ஜீவனை விட்ட எங்கள் நல்ல மேய்ப்பனே, இந்த காலை வேலையில் அப்பா நாங்கள் ஆடுகளாக எம் சமூகத்தில் வந்து உண்மை நாங்கள் பின்தொடர்ந்து நாங்கள் தகப்பனே இத்தனை நாட்கள் வரை கிருபைக்கு நன்றி அப்பா. எங்கள் பிரதான மேய்ப்பனே, எங்கள் நல்ல மேய்ப்பனே அப்பா, நீரே எங்களை வழி நடத்துங்க, நீர் பலப்படுத்துங்கப்பா. இது மட்டும் எங்களோடு பேசின அசைவாட ஆவியானவரை இனிமேலும் எங்களை மறைத்து நீர் பேசுங்க, பெரிய காலம் செய்யுங்க. இயேசுன்னு சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 10:4 சொல்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லுகிறார். இதில் ஆண்டவர் அவரையே தன்னுடைய ஒரு நல்ல மெய்ப்பனாக சொல்லுகிறார். அநேக முறை இந்த யோவான் சுவிசேஷத்தில் நானே என்று சொன்னவர் இன்னைக்கு நானே அந்த ஆடுகளுக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பின்வரும் வசனங்களை பார்க்குறோம். அவன் திருடன் கொல்லவும் அழிக்க வரான், வேறென்றுக்கு வரான். ஆனால் நானும் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் பரிபூர்ண அடையும் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்மளுடைய சபையில் ஆண்டவர் நமக்கு முன்பாக ஆவிக்குரிய தலைவர்களை, ஆவிக்குரிய மெய்ப்பர்களை ஆண்டவர் நம்மளுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒருவேளை நாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், அவர்களுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா இல்லையா இன்று நாம் நம்மை உய்த்து ஆராய வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேக பேர்களுக்கு ஆண்டவர் அவரை நம்மளுக்கு ஒரு மெய்ப்பனாக சபையில் வைத்திருக்கிறார். நம்மளாம் ஆடுகளாக இருக்கிறோம், ஆனால் நாம் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக நமது கீழ்ப்படைந்து பின்பற்றி செல்கிறோமா இன்று நாமே உய்த்து ஆராய போகிறோம். கண்களை மூடி நம்ம கர்த்தரை பார்க்கலாமா? எனக்கும் ஊழியத்தில் ஆரம்பத்தில் மிகவும் கடினமாக இருந்தது. போதகர், ஆவிக்குரிய தலைவர் சொல்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிவது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆண்டவர் பின்பாக என்னோட பேசினார், மகனே மகளே, இவர்கள் நீ சேவிக்கிறது ஆகாது என்று கண்டால் வேற யாரை சேவிப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு நாள் நான் மிகவும் சோர்வட்டு, ஆண்டவரே என்னால் இங்கே ஊழியம் செய்ய முடியவில்லை என்று நான் சோர்வட்டு தனிமையில் கர்த்தரிடத்தில் கதறின போது ஆண்டவர் அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். இவரை நீ கர்த்தரை சேவிக்கிறது ஆகாது என்று கண்ணால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்போது ஆண்டவர் பேசினார், மகனே
இந்த ஊழியக்காரருக்கு நீ கீழ்ப்படிந்து சொல்லைக்கு நீ தான் அதுக்கு நீ கீழ்ப்படிந்து ஆக தான் வேண்டும். இவருக்கே நீ கீழ்ப்படி வந்தால் வேற யாருக்கு நீ கீழ்ப்படி போகிறாய் என்று ஆண்டவரே நிறுத்த பலமாய் பேசினார். அன்றைய ஆண்டவர் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நானும் என்னுடைய மெய்ப்பெருடைய குரலை கேட்காமல் எத்தனையோ முறை நான் தவறான போயிட்ட தகப்பனே, இனிமேலும் தகப்பனே தங்களுடைய எங்கள் மெய்ப்பெரு குரலை நாங்கள் கேட்கிறோம் என்று அன்றைக்கு நான் முடிவு செய்தேன். கர்த்தர் அதற்கு பிறகு ஊழியத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டார். ஆண்டவருக்கு ஒரு சமாதானத்தை எனக்கு தேவன் கட்டளையிட்டார். இன்றைக்கு ஒருவேளை நாம் கூட நம்முடைய ஆவிக்கிற தலைவர்கள் சொல்வதை ஒரு நம்ம கேட்டும் கேட்காமல் இருக்கிறோமா? அவருடைய பேச்சை நாம் எந்த அளவுக்கு நாம் கேட்கிறோம், இல்லை நாம் அவர்களுக்கு செவி கொடுக்காமல் நம்முடைய பாதையில் சுயமாய் நடந்து கொண்டுக்கிறோமா? இன்று நாமே உயிர்த்து ஆராய்ந்த கர்த்தரிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா? இதுக்கு நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். எல்லா மகிமைக்கும் பாத்திர இயேசுவே நீர் காரண, என் துதிக்கு பாத்திர இயேசுவே நீர் காரண, எல்லா மகிமைக்கும் பாத்திர, உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள். நம்ம முடிந்தவர்கள் நம்முடைய 2 கைகளையும் எடுத்து நம்ம காதை நாம் மூடிக்கொள்வோம். நாம் யார் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுங்க, மகனே உன்னுடைய ஆவிக்குரிய தலைவர்களை கீழ்ப்படி. உன்னுடைய செவிகளில் பிசாசு அநேக காரியங்களை சொல்லுவான். இதை நீ செய்துவிடு, அவர்களுக்கு நீ கீழ்ப்படியாதே. நம்மோடு ஊழியத்தை விட்டு விலகுவதற்கான அநேக காரியங்களை பிசாசு தந்திரமாக நம்முடைய காதுகள் அநேக பேர் மூலமாய் நம்முடைய செவிகள் கேட்டு சொல்லி கொண்டிருப்பான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், மகனே நீ யாருடைய பேச்சுகளுக்கு நீ செவி கொடுக்க போகிறாய்? கள்ளனும் கொள்ளையுமாகிய அவர்களுக்கு பேச்சு நீ செவி கொடுக்க போகிறாயா? இல்லை உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழிநடத்துகிற உன்னுடைய மெய்ப்பர்களுக்கு நீ செவி கொடுக்க போகிறாயா? இன்று காதுகளை மூடி ஆண்டவரை நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே என்னுடைய செவிகளை இனிமேட்ட தகப்பனப்பா, என்னுடைய ஆவிக்குரிய தலைவர்கள் நான் கேட்கிறேன் தகப்பனப்பா, எங்களை வழி நடத்துகிற செவிகளுக்கு நாங்கள் செவி கொடுக்குறேன்னு சொல்லுது. இது நம்ம ஆண்டவருக்கு இடைப்பட்ட நம்ம ஆண்டவரான ஒரு உறுதிமொழி செய்யலாமா? அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகள் முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செய்யக்கூடுதல் அவனுக்கு பின் செல்லுகுதாம் தகப்பனப்பா. இன்றைய தினத்தில் நான் முடிவு செய்துட்ட தகப்பன, இனிமேட்டு எங்கள் செவிகளில் நான் தகப்பனப்பா, நான் நயவஞ்சமான பேச்சுக்களுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் தகப்பன. எங்களை இடரலான காரியங்களை இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஸ்டாப் பண்ணுகிறோம்ப்பா. எங்களை ஊழியத்தை விட்டு தகப்பன, உங்களை உறவை விட்டு தகப்பன, எல்லா எங்களை தகப்பன பின்மாற்றத்தில் கொண்டு செய்கிற எல்லா ஆடுகளையும் தகப்பன, எல்லா அந்த திருடன் ஆவிகளையும் இயேசு நாமத்தில் சபித்தனால் கட்டுகிறோம் தகப்பன. எங்கள் செவிகளை இயேசு ரத்த கோட்டுகளை நான் கொண்டு வருகிறோம். இப்போது ஆண்டவரே காதுகளை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு தகப்பன செவிகளை இயேசு ரத்த கோட்டுகளை நான் கொண்டு வருகிற தகப்பன. எங்களுடைய செவிகள் அது உமக்கு சொந்தம் தகப்பன. எங்களுடைய செவிகள் எங்களை மெய்ப்பெறுகிறது சொந்தம் தகப்பனப்பா. அவருடைய வார்த்தைகளை கீழ்பட்டு அவருடைய பேச்சுகளை செவி கொட்டு தகப்பன. இனி ஒரு நாட்களில் தகப்பனே நாங்கள் தங்களுடைய நல்ல மேய்ச்சலை இயேசு நாமத்தில் கண்டறிய நாங்கள் விசுவாசிக்கிற தகப்பனப்பா. எங்கள் செவிகளை உமைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிற ராஜா. நீங்களே பொறுப்பேற்றுள்ள வழிநடத்தை பலப்படுத்துங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். யோவான் 10ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29வது வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது.
இதற்கு முன்பதாக வசனங்களை கூட நம்ம பார்க்கிறோம். 27வது வசனத்தில் பார்த்தோமானால், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் நம்மை மேய்க்கிற இரட்சகராக, நம்முடைய மேய்ப்பராக அவர் இருக்கிறார். நாம் அவரை பின்பற்றும் பொழுது தான் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதை ஒரு நாளும் அவரிடத்திலிருந்து பறிக்க ஒருவராலும் இயலாது. நாம் அவரை விசுவாசத்தோடு அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றும் பொழுது நாம் நிச்சயமாகவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அதை அவருக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. இந்த நாளில் கூட இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்தெந்த காரியங்கள்ல நம்முடைய மேய்ப்பனை விட்டு தூர போன ஆடுகளாக நாம காணப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த பாவங்களை நாம் பின்மாற்றத்தில் போய்விட்டோமே, அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக இந்த நாளில் நான் பிரவேசிக்க முடியாதோ என்று நம்முடைய இருதயத்துக்குள்ளாக பிசாசானவன் கேள்விகளை விதைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று நம் மேய்ப்பராகிய ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க போகிறோம். இன்று அவருடைய சத்தத்தை அறிந்த ஆடுகளாக, நம்முடைய மேய்ப்பனை பின் செல்லுகிற ஆடுகளாக நாம் காணப்பட போகிறோம். ஏனென்றால் நம் பிதா நமக்காக நித்திய ஜீவனை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவைகளை ஒரு காலம் கெட்டு போவாது, அவனை ஒருவனும் பறித்து கொள்ள இயலாது என்று இந்த நாளில் கூட நாம் முன்பதாக கடந்து வர போகிறோம். நாம் எந்தெந்த காரியங்கள்ல நாம் மேய்ப்பனை விட்டு நாம் தூர போயிருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய இருதயத்துல அப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் தேவனை விட்டு நம்மை பிரித்து கொண்டிருக்கிறதோ, இன்று நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாம் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். குறிப்பாக நம்முடைய செவிகள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நம் நித்திய ஜீவனுக்காக நேராக நடத்தப்படும்படியாக நம் மேய்ப்பனை பின்பற்றுபவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானோட வல்லமை நம் மத்தியில் இறங்கி ஆளுகை செய்யும்படியாக, நம் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக ஒரு விசையாக நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய பிதாவை நோக்கி நாம் கெஞ்ச போகிறோம். அப்பா பிதாவே, இந்த வேளையில நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தின அந்த நித்திய ஜீவனை நாங்கள் அடைய இந்த நாளில அப்பா எங்கள் மேய்ப்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கும்படியாக எங்கள் செவிகளை இந்த நாளில் நீர் திறந்தரல போகிற கிருபைக்காக அப்பா உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தேற்றுகின்ற எங்களை தேற்றற வாளனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் வழி தப்பி போகக்கூடாதபடி அப்பா எங்கள் மேய்ப்பனின் குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்கும்படியாக, நாங்கள் நித்திய ஜீவனுக்கு நேராக அப்பா எங்களை நடத்துகின்ற எங்கள் மேய்ப்பனை நாங்கள் பின்பற்றுவோம் என்று அப்பா இந்த நாளில கூட ஆண்டவரே நாங்கள் உறுதிமொழி அடிக்கிறோம். அப்பா எங்களை நீங்க ஒரு விசையாக பலப்படுத்துவீராகப்பா. உம்மை விட்டு பிரிக்கின்ற அப்பா உம்முடைய மந்தையை விட்டு பிரிக்கின்ற எல்லா சத்துருக்களின் கிரியைகளையும் அப்பா எங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால, எங்கள் மேய்ப்பராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கும்படியாக ஒரு விசையாக எங்கள் செவிகளை நீர் பரிசுத்தப்படுத்துவீராகப்பா. அப்பா உம்மை பின்பற்றக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தருவீராகப்பா. அப்பா கீழ்ப்படியாமையின் இருதயம் எங்களுக்குள்ளாக காணப்பட்டிருந்தால் அப்பா எங்கள் இருதயத்துக்குள்ளாக அப்பா எந்த எதிர்மறையான எண்ணங்கள் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது என்று பிசாசானவன் எங்கள் இருதயத்தில் விதைத்துக் கொண்டிருந்தால் இப்பொழுது நாங்கள் உம்மிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிச்சயமாகவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நாங்கள் மேய்ப்பராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகளாக அவரை பின்பற்றுவோம் என்று இந்த நாளில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீரே எங்கள் மேய்ப்பராயிருந்து எங்களை நடத்துவீராகப்பா. அப்பா ஒருவனும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது, ஒருவனும் அதை கெடுக்க முடியாது என்று சொல்லப்பட்ட அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக எங்களை நடத்துகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே தந்து எங்களை நித்திய ஜீவனுக்காக நேராக நடத்துகிற மேய்ப்பனே, அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை மீண்டுமாக நீர் புதுப்பித்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இனி வருகின்ற நாட்கள்ல அப்பா நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்பவர்களாக, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அப்பா நித்திய ஜீவனுக்கு நீராக எங்களை நடத்துபவராக அப்பா நீரை எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிற தயவருக்காக அப்பா உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஒரு விசையாக இந்த வேளையில அப்பா இதை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ, பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த நெகட்டிவ் தாட்ஸ்னால உம்மை விட்டு அப்பா உம்முடைய
மந்தை விட்டு தூர போயிருக்கார்களோ இப்பொழுது உம்முடைய பரிசுத்த பிரசனம் அப்பா அவர்களை தொடுப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் டாடி. அவர்கள் மீண்டுமாக உம்முடைய மந்தையில நீர் சேர்த்து கொள்வீராகப்பா. உம்மை விட்டு பின்மாற்றத்துல போன அந்த ஆடுகளை மீண்டுமாக உம்முடைய மந்தையில நீர் சேர்த்து கொள்வீராக டாடி. அப்பா இதோ ஆண்டவரே, நீர் எங்களை புதுப்பித்த கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற நித்திய ஜீவனுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நாம் விசுவாசமுள்ள ஆடுகளாக நம் மேய்ப்பராகிய ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்திற்கு நாம் செவி சாய்ப்போம். அவரை பின்பற்றி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.